வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ ஆரம்பித்தோம். அது போன வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஷேர்ஸு, எதுக்கு கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, என்எஸ்சி பிஎஸ்சி செபியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இது அதனுடைய கண்டினியூஷாக சீரீஸ் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். ஓகே, நம்ம பார்ப்போம். பிரைமரி மார்க்கெட் என்னென்னா, திஸ் இஸ் த மார்க்கெட் வேர் கம்பெனிஸ் ஆர் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் தெம்செல்ஸ். கம்பெனிஸ் என்டர் பிரைமரி ஷேர் மார்க்கெட் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் பை ஆஃபரிங் தி ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக பணம் வேணும் அப்படின்னா, அவங்க வந்து முதல்ல பிரைமரி மார்க்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலிமா வருவாங்க. ஓகேயா, இந்த வரேன், இது பேர் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலிமா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. இதுக்கு உதாரணம் வந்து எல்ஐசி இப்போ வந்தது, ஜொமேட்டோ ஃபேமஸான யூஸ் வரேன், ஜொமேட்டோ, அப்புறம் வந்து பேடிஎம் வந்துச்சு, பேடிஎம். ஓகே, இதான் வருவாங்க. ஓகே, இப்போது ஐபிஓ வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து இது பார்ப்போம். ஐபிஓ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறதா தான் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரீட்டெயில்ஸ்க்கு வந்து சில போர்ஷன்ஸ் 20% வைப்பாங்க. அது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்ட் நம்ம மாதிரி நீங்கள் நான் சிங்கிள் ஆளுக்கு வந்து மினிமம் வந்து 2 lakhs வரையும் தான் லிமிட்டு. அதுக்குள்ள தான் அது வரைக்கும் ஷேர் வாங்க முடியும். நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி அப்படி வந்து அப்ளை பண்ணும்பொழுது பணம் வந்து பேங்கில் வந்து டெபிட் ஆகிடும். அப்படி டெபிட் ஆகி சப்போஸ் ஷேர் நம்மளுக்கு கிடைக்கலன்னா பணம் நம்ம ரீஃபண்ட் வந்துடும் பணம். ஓகேயா, இது ரீட்டெயிலர்ஸ். பெரிய ஹெச்என்ஐ பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து லிமிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஐபிஓ வாங்குவாங்க. இந்த பணம் டைரெக்டாக வந்து கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கையில் போகும். அவங்க வந்து அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து ஐபிஓ கிடைக்காது. மேக்ஸிமம் ஐபிஓ அது வந்து செகண்டரி மார்க்கெட் என்னென்னா, ஐபிஓ கிடைக்காட்டி என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் அவங்க என்எஸ்சி பிஎஸ்சி இதில் அவங்க வந்து லிஸ்டிங் டேட்டுன்னு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ ப்ரைஸு கொடுப்பாங்க, ஐபிஓ டேட்டு வரும் அப்போ வந்து லிஸ்டிங் டேட்டுன்னு கொடுப்பாங்க. இந்த லிஸ்டிங் டேட் என்னென்னா, அப்போ தான் வந்து செகண்டரி மார்க்கெட் உள்ள ட்ரேடாக வரும் அந்த கம்பெனி ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உதாரணம் சொல்கிறேன். இது ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி ஷேர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேர்ஸ் வந்து அப்ளை வந்தது வந்து லிஸ்டிங் ஆனது பார்த்திங்கன்னா, டியூஸ்டே 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 அன்றைக்கி தான் லிஸ்டிங் ஆனது. ஓகேயா, இதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஐபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. லிஸ்டிங் என்எஸ்சி பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓ அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய புரோக்கர் மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஷேர் அலோகேட் ஆனால் நம்மளுடைய டிமாட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேர் வந்துடும். இந்த ஷேர் இதில் வந்துடும். இப்போ பாருங்கள், லிஸ்டிங் அன்னைக்கு கிட்டத்தட்ட 110 மில்லியன் ஷேர்ஸ் வந்து ட்ரேடாக இருக்குது அன்னைக்கு. லிஸ்டிங் அன்னைக்கு இது ஹாப்பியஸ்ட் டெக்னாலஜி. இதே பேடிஎம் போனீங்கன்னா, பேடிஎம் லிஸ்ட் ஆனது வந்து 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021. ஓகே, இது லிஸ்ட் ஆனது. இது லிஸ்ட் ஆனது கிட்டத்தட்ட 109 மில்லியன், கிட்டத்தட்ட 10 கோடி, 1 கோடி. 10 மில்லியங்கிறது 1 கோடி, 109ங்கிறது 10 கோடி ஷேர்ஸ் வந்து ட்ரேடாக இருக்குது பேடிஎம். இதில் வந்து யாருக்கு ஐபிஓவில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்துச்சோ அதை வந்து அவங்களோட டிமாண்ட் அக்கௌண்ட் அந்த ஷேர் வந்துடும். சரி, இப்போ ஓகே, செகண்டரி மார்க்கெட் என்ன பார்த்தோம்ல. பிரைமரி மார்க்கெட்னா ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது. செகண்டரி மார்க்கெட் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. செகண்டரி மார்க்கெட் என்னென்னா, சில பேருக்கு ஐபிஓ கிடைக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஐபிஓ வந்து கிடைக்கிறது ரொம்ப லக்கு, ரேரு. ஐபிஓ கிடைக்காட்டி இங்கே வந்துடும், இந்த நம்மளுடைய ட்ரேடிங் ஆகும்.
டெக்னிக்கலாக உங்களுக்கு ட்ரேடிங் வருதுல, அதில் வந்து ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓகேயா? இதுதான் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஷேர்ஸு உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிக்குது, அந்த கம்பெனிக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, ஐபிஓவே உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்யலாம், லிஸ்ட் ஆகும்பொழுது வாங்கிக்கலாம். ஓகே, அதனால் ஒன்றும் லிஸ்ட். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஐபிஓவில் வந்து இந்த ஷேர்ஸ் வந்து 100 சும்மா உதாரணம் சொல்கிறேன், இந்த ஷேர் வந்து சீப்பாக கிடைக்கும். இந்த ஷேர் வந்து 300 கிடைக்கும். 300 ஐபிஓவில் அப்ளை பண்ணும் பொழுது இந்த ஷேர் வந்து உதாரணம் சொல்கிறேன், சீப்பாக கிடைக்கும், 300 கிடைக்கும். ஓகேயா? அதே சமயம் லிஸ்ட் ஆகும் பொழுது எப்படி லிஸ்ட் ஆகும்னா, சில ஷேர்ஸ் சில கம்பெனியினுடைய அந்த என்னது இந்த இந்த எதிர்பார்ப்பை பொறுத்து நீங்கள் ஐபிஓவில் வாங்கின ப்ரைஸை விட கூடவும் லிஸ்ட் ஆகும். அதாவது அந்த ஐபிஓவில் 300 எவ்வளோன்னு வச்சிங்களேன், சில ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு 700 லிஸ்ட் ஆகும். அப்புறம் நான் எவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு 7 நாளே கிட்டத்தட்ட 400 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். இப்போ இங்கே விற்கலாம் நீங்கள். ஓகேயா? அதுக்கு தான் ஐபிஓ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கிடச்சாக்கா நம்ம வந்து லிஸ்ட் ஆகும்போது விற்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த 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 ஐபிஓ ப்ரைஸையும் லிஸ்டிங் ப்ரைஸையும் அந்த அவரேஜை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து விற்றுலாம். விற்றாக்கா 400 ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 100 ஷேர் உதாரணமாக 100 ஷேர் வச்சிங்களேன், 100 ஷேர் நீங்கள் அப்படி ஐபிஓ வாங்குறீங்க, 100 × 300 30,000 டெபிட் ஆகிடும். லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த அந்த ஷேருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு நல்ல கம்பெனி நல்லா இருந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணி நல்லா அப்போது லிஸ்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து 70,000 ப்ராஃபிட்டில் வரும். கிட்டத்தட்ட 70,000 லிஸ்ட் ஆகும், 40,000 ப்ராஃபிட் வரும். ஓகேயா? இதுதான் ஐபிஓவில் நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணுற கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குன்னு. ஓகேயா? இதுதான் ஐபிஓ. இது ஐபிஓ மார்க்கெட் வந்து பிரைமரி மார்க்கெட்டும்பாங்க. இது வந்து லிஸ்டிங். எப்போ லிஸ்ட் ஆகுது அதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். புரியுதா? இது வந்து ஐபிஓ மார்க்கெட், இது வந்து செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் என்னென்னா, அந்த செகண்டரி மார்க்கெட் தான் நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். அது லிஸ்ட் ஆகுதுல, இதுதான் ஷார்ட். இதை தான் செகண்டரி மார்க்கெட். இங்கே நம்ம ஐபிஓ வாங்க கட்டி நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஓகேயா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி என்னென்னா, ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குதுல்ல, ஃபைனான்சியலாக ட்ரேடபிள் வாங்கி விற்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் செக்யூரிட்டிம்பாங்க. செக்யூரிட்டியில் பல செக்யூரிட்டிக்கு ஒன்று டெப்ட் செக்யூரிட்டி இருக்குது. ஓகே, டெப்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கடன் பத்திரங்கள் அது இருக்குது. ஈக்விட்டிங்கிறது ஷேர்ஸ், கம்பெனியுடைய ஷேர்ஸ் செக்யூரிட்டி இருக்குது. மூணாவது டெரிவேட்டிவ் செக்யூரிட்டிஸ்னால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்பாங்க. டெரிவேட்டிவ்னு என்னென்னா, ஈக்விட்டிக்கு இதில் டிரைவ்னு என்ன அர்த்தம்னா ஒன்றை சார்ந்து இருக்கிறது. டிரைவுக்கு அர்த்தம் என்னென்னா ஒன்றை சார்ந்து இருக்கிறது தான் டிரைவ். இது இந்த டிரைவேட்டிவ் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது. அதாவது இதுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இதுக்கு பார்த்தா டிரைவேட்டிவ். இந்த டிரைவேட்டிவ் வந்து எதை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகும்னா, ஷேர்ஸுக்கு இதில் அடிப்படை ஷேர்ஸ், அதாவது பேஸ் பண்ணி தான் இது ட்ரேட் ஆகும். அதனால தான் அதாவது டிரைவேட்டிவ்னா ஒன்றை சார்ந்து இருத்தல். ஓகேயா? அது வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் மார்க்கெட் வந்து எதை சார்ந்து ட்ரேட் ஆகும்னா ஈக்விட்டியை சார்ந்தது ட்ரேட் ஆகும். கம்பெனியுடைய அந்த பேஸ் ப்ரைஸ் இருக்குல்ல, ஈக்விட்டி. உதாரணமாக பிரிட்டானியா ஷேர் வந்து 5,500 அப்படின்னா அந்த 5,500 வந்து அதுதான் மெயின் பேஸு. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேயா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு ரிஸ்கியான ஒரு செக்மெண்ட்டு. இதில் வந்து இப்போ நம்ம ரீட்டெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் லாஸ் தான் பண்ணுவாங்க. அதனால தான் செபி வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 90% ஆஃப் தி F&O ட்ரேடர்ஸ் மேக்கிங் லாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் இதில் வந்து நல்லா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா தான் இதில் ட்ரேட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் ரீட்டெயில் முதல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகணும், நீங்கள் வந்து இதை தான் ட்ரேட் பண்ணணும். டோன்ட் ட்ரேட் F&O. ஓகே, இட் இஸ் வெரி வெரி ஹை ரிஸ்கி அண்ட் ஹை ரிட்டர்ன் ஆல்சோ. ஹைப்ரிட் மார்க்கெட். நாலாவது ஹைப்ரிட் மார்க்கெட்னா டெப்ட் மார்க்கெட்டையும் ஷேர்ஸ் மார்க்கெட்டையும் கம்பெனி பண்ணது தான் ஹைப்ரிட் மார்க்கெட். இது வந்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது மார்க்கெட்டில் எந்தெந்த இதெல்லாம் ட்ரேட் ஆகுது அதாவது பற்றி இந்த இதை பார்த்தோம். ஓகேயா? அடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சில மித்து இருக்குது. மித்துனா பொய்யான தகவல் இருக்குது. அது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் லக் அண்ட் கேம்பிளிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்னாலே சூதாட்டம்,
அது வந்து பெரிய அதில் வந்து சாதிக்கிறதா இருந்தால் லக்கு வேணும், அப்படிலாம் கிடையாது. ஓகேயா? உங்களுக்கு வந்து ப்ராப்பர் நாலேஜி, ஏன்னா ப்ராப்பர் நாலேஜி இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதில் சாதிக்க முடியும். ரெண்டாவது கேம்பிளிங். கேம்பிளிங் வேறு, ஸ்டாக் மார்க்கெட் வேறு. கேம்பிளிங்னா என்னென்னா, ஒரு பைசா தூக்கி நீங்கள் போடுறீங்க, எந்த ஒரு அதில் இதில் எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதில் அனாலிஸ் பண்ணுறது, சார்ட் அனாலிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிஸ், அது எதுவுமே கிடையாது. கேம்பிளிங் என்னென்னா, இந்தாப்பா அது நான் பணத்தை கட்டுறது, பணத்தை கட்டி இது வந்தாக்கா ஒரு லக்கு, அது லக்கு அடிப்படையில் செயல்படுறது கேம்பிளிங். கெசினோ அப்படி தான். ஓகேயா? காயின் சுற்ற விட்றது, சுற்ற விட்டு இது நம்பர் வந்தாக்கா நான் ஜெயிச்சிட்டேன். இல்லை இதில் வந்து என்ன முயற்சி இருக்குது உங்கள்கிட்ட, எதுனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி இல்லையோ அது பேர் கேம்பிளிங். ஓகேயா? இப்போ உதாரணமாக கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து டெண்டுல்கர் 6 அடிப்பாருங்கிறேன், ஒருத்தர் வருஷம் 6 அடிக்க மாட்டாருங்கிறாரு. 6 அடித்தாக்கா நான் வந்து 10,000 தரேன், 10,000 நீ கொடுத்துருங்கிறான். 6 அடிக்க கட்டி நீ 10 வாங்கிக்கணும். இது வந்து இதில் உங்களுக்கு இதில் என்ன ஒரு முயற்சி இருக்குது, இதில் என்ன படிப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. இதில் வந்து பல நுணுக்கங்கள் இருக்குது, பல படிப்பு இருக்குது. இது ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சிங்கில் வந்து எப்படி நீங்கள் வந்து கற்றுக்குறீங்களோ ஒவ்வொன்றும், அதே மாதிரி இதில் கற்றுக்க விஷயம் நிறையா இருக்குது. ஓகே? அதனால் கேம்பிளிங் வந்து கிடையாது ஸ்டாக் மார்க்கெட். ரெண்டாவது மித்து என்னென்னா, எனி ஒன் கேன் பிகம் மில்லியனர் பை ஜாயினிங் சம் கோர்ஸ். கோர்ஸ் எடுத்துட்டாக்க எல்லோரும் பெரிய மில்லியன் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் போனாக்கா எல்லாருமே பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு மித்து இருக்குது. அதுவும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கிட்டு நாலேஜை வளர்த்துட்டு ஒரு சிஸ்டம், ப்ராப்பர் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் வந்து வின் பண்ண முடியுமே தவிர, இதில் வந்து இப்போ 1 லட்ச ரூபா போட்டு அடுத்த மாதம் 10 லட்சம், அந்த மாதிரி கதையெல்லாம், இந்த மாதிரி கதை இருக்குது. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஓகே? இதுவும் ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சி வந்தால் தான் இதில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஓகே? மூணாவது மித்து என்னென்னா, ஒன்லி இன்வெஸ்டிங் இன் லாங் டேர்ம் கேன் மேக் மணி. இது ஒரு மித்து. என்னென்னா, இன்வெஸ்டிங் பண்ணால் தான் நீங்கள் சில பேர் வந்து பணக்காரன் ஆகலாம் அப்படின்பாங்க. இன்வெஸ்டிங் ஓகே, இன்வெஸ்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹெல்த் கிரேஸ் கொண்டு போகணும். ஆனால் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்டிங் வேறு. சில பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ட்ரேடிங்னா ஷேருடைய அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, கீழே வாங்கி மேலே வைக்கிறது, பை லோ செல் ஹை, இந்த கான்செப்ட். அது மூலிமாவும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்விங் ட்ரேடர். நான் ப்ரைஸில் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பேன். ப்ளஸ்ஸு லாங் டேர்ம் நான் வந்து லாங் டேர்முக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு போர்ஷன் ஆஃப் தி மணி. ஸோ ஓகே, யூ கேன் பிகம் போத் ட்ரேடர் அஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர். அது வந்து உங்களுடைய ஸ்டைலை பொறுத்து. ஓகே? நாலாவது என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டை சம்பாதிக்கிறதா பல டிகிரி தேவைப்படும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். என்னது? கற்றுக்கணுங்கிற வெறி, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை, அது இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இதுக்கு டிகிரி பெரிய ஆளுக்கு தான் புரியும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் புரியும். எங்கள் வீட்லலாம் படிக்காத 4ஆம் கிளாஸ் படித்த 8ஆம் கிளாஸ் படித்தவங்களாம் இருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்லலாம் 4ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு ஈவன் 10வது கூட படிக்காத இருக்கலாம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருக்காங்க எங்கள் வீட்டிலலாம், நம்ம கற்றுக் கொடுத்து. ஓகே? ஆல்வேஸ் ரிஸ்க்கு வந்து இருக்குது. ஆனால் பட்டு ஆல்வேஸ் ரிஸ்க்கு கிடையாது. சம் ரிஸ்க் இருக்குது. அதை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சால் நம்ம ரிஸ்க்கு கிடையாது. ஓகேயா? ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஓகே? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரிஸ்க்குங்கிறதே கிடையாது. ஓகேயா? அதில் ஒரு உதாரணம் ஸ்டாப் லாஸ். ஓகே? ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணு கற்றுக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் கற்றுக்கிட்டாக்கா ரிஸ்க்குங்கிறது கிடையாது. ஆறாவது விஷயம் என்னென்னா, those who takes more risk always makes more profit. ஹை ரிஸ்க் டேக்கர் இருக்காங்களே, அவங்க வந்து மோர் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அது கன்சர்வேட்டிவ். நீங்கள் வந்து ரிஸ்க்கை கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு இது கிடையாது. லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீப், வி ஷுட் பை தம். இது வந்து ஒரு மித்து. என்னென்னா, பென்னி ஸ்டாக் வாங்க, 2 ரூபா 3 ரூபா ஃபஸ்ட் ஸ்டாக் வாங்க, அது வந்து ஒரு காலத்தில் வந்து நல்லா அந்த இது வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஹை ப்ரைஸ் ஸ்டாக் வாங்கினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் தான் கொடுக்கும். அது வந்து PE அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம். பென்னி ஸ்டாக் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஆக்சுவலாக இது வந்து ஆப்போசிட்டு.
லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் சீப் மட்டும் இல்லை, ஆல்வேஸ் ரிஸ்க். ஓகே, இது தான் கரெக்ட். அடுத்தது ஹை ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஆல்வேஸ் காஸ்ட்லி, வி ஷுட் நெவர் பை தம். சொன்னல, ஹை ப்ரைஸ் ஸ்டாக் வந்து ஆல்வேஸ் காஸ்ட்லி ஓகே, ஆனால் வி ஷுட் நெவர் பை தம் அங்கே கிடையாது, நம்ம வாங்கக்கூடாது கிடையாது. ஹை ப்ரைஸ் ஸ்டாக்கில் வாங்கினாலும் அதுலேயும் நம்ம வந்து வெல்த் ஜெனரேஷன் ஆகும். இதுக்கு பேசிக் முக்கியமாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதுதான் முக்கியம். ஃபண்டமெண்டல் ஸ்டாக் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து அதை எதுலேயுமே சம்பாதிக்கலாம். ஓகே, இந்த 8 மித்து வந்து மக்கள் மத்தியில் பரவாயில்ல இருக்கிறது நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 people fail in ஸ்டாக் மார்க்கெட். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லேக் ஆஃப் டிசிப்ளின் வேணும் மார்க்கெட்டில் வந்து டிசிப்ளின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க. அதை தாவிட்டு இந்த அடுத்த ஸ்ட்ராட்டஜி போடுறது, அடுத்த ஸ்ட்ராட்டஜி விட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது, இப்படி தாவி போனீங்கன்னு வச்சிங்கன்னா எதுலேயுமே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாக்கா ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அல்லது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிலேயே போங்க, அடுத்தடுத்து தாவிட்டு இருக்காங்க. ஓகே, இது டிசிப்ளின். அது டிசிப்ளினில் இன்னொன்று என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிசிப்ளின் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே, மணி மேனிபுலேட் பண்ணுறது எல்லாம் சொல்லித்தரோம், எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் சொல்லுவோம். அடுத்தது ஃபைட்டிங் வித் மார்க்கெட். ஒரு ட்ரேட் எடுத்த பிறகு நம்ம வந்து லாஸ் அடிச்சு வச்சிங்களேன், அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ரெவென்யூ ட்ரேட் பண்ணக்கூடாது. ரெவென்யூ ட்ரேட்னா அதாவது இன்னைக்கு ட்ரேடு வந்து நீங்கள் ட்ரேடு வந்து 500 லாஸ் பண்ணிட்டீங்க. இந்த 500 வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரெவென்யூ ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்படி ரெவென்யூ ட்ரேட், இதுதான் ஃபைட்டிங் வித் மார்க்கெட். ரெவென்யூ ட்ரேட் பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இது ரெவென்யூ. அடுத்தது பாருங்கள் ப்ரீ டெட்டர்மின் ஜட்ஜ்மெண்ட். நம்ம வந்து மார்க்கெட்டு வந்து அதோடைய பிஹேவியருக்கு கரெக்டாக போக செய்யும். என்ன அது வந்து நம்ம பேச்சு அது கேட்காது. ஓகே, நம்ம என்ன செய்வோம், சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு கண்டிப்பாக 100% கண்டிப்பாக அதை அடிக்கும், டார்கெட் அடிச்சிடும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிவிடுவேன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்க கண்டிப்பாக லாஸ் ஆகும். இது ஒன்று ஞாபகம் வச்சிங்க, 100% ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சிஸ்டம் உலகத்துலேயும் கிடையாது. ஓகே, எதுவுமே என்னது அதனுடைய ப்ரொபபிலிட்டி தான். நம்ம மார்க்கெட்டில் அனாலிஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரொபபிலிட்டி கேம் தான். ப்ரொபபிலிட்டினா கெசினோ மாதிரி போவோம் போகாது, வரோம் அந்த மாதிரி எந்த ஒரு படிப்பும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் சூதாட்டம் மாதிரிலாம் அது கிடையாது மார்க்கெட். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம அனாலிஸ் பண்ணுறோம், படிக்கிறோம், சார்ட் அனலைஸ் பண்ணுறோம், ஃபண்ட் அனலைஸ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது இவ்வளோதான். அது வந்து 100% நம்ம ஜெயிக்கும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண உள்ளே வரக்கூடாது. அது பண்ணாக்கா அதுலேயும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து அதையும் தோற்றுருவோம். ஓகே, இந்த 100% என்னோட ஜட்ஜிங் படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது மென்டாலிட்டி தயவு செஞ்சு எடுத்துருங்க உள்ளே வரும்போது. ஓகே, மார்க்கெட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் படி தான் நம்ம போகணும். அடுத்தது ட்ரேடிங் வித்தவுட் எனி பிளான். ட்ரேடிங் எடுக்கும்போது பிளானிங்கோடு வாங்க. ட்ரேடிங்கோ அது இன்வெஸ்டிங்கோ ஒரு பிளானோடு வரணும். இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இத்தனை வருஷம் நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிளானோடு வாங்க. ட்ரேடிங் எடுக்கிறது தான் இந்த நாளுக்குள்ளே ப்ராஃபிட்டு எடுக்கணும், அப்படின்னாடி என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அந்த மாதிரி வாங்க. ஓகே, பிளான் பண்ணாமல் வரக்கூடாது. அடுத்தது நோ ப்ராப்பர் கைடன்ஸ். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம். மார்க்கெட்னா என்னென்னு தெரியாமல் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவை. யூடியூப்பில் கற்றுக்கலாம், அல்லது தனி கோர்ஸ் இருக்குது அதை கற்றுக்கலாம். அதனால் கைடன்ஸ் சப்போர்ட் வந்து வாங்க. ஓகே, இது மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட டச்சோட இருங்க. ஓகே, அடுத்தது ட்ரைவன் பை எமோஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி 500 லாஸ் பண்ணி வச்சிங்களேன், இட்ஸ் ஓகே, இன்றைக்கி எனக்கு கிடச்சது அவ்வளோதான் சொல்லி அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடு. எமோஷனல் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு வெளியாகக்கூடாது. அப்போ சில பேர் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வருவாங்க, புல் மார்க்கெட்டில் உள்ளே வருவாங்க. மார்க்கெட் நல்லா மேலே போய்ட்டு இருக்கும், மேலே போய்ட்டு உள்ளே வருவாங்க. ஆனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது
என்னடா இது மார்க்கெட் கீழே போயிடுவான் எமோஷன் ஆகி. எமோஷனுக்கு நம்ம இடம் கொடுக்காம அதாவது இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், சஸ்டெயின் பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஓகேயா. அடுத்தது எக்ஸ்பெக்டிங் இம்மிடியட் ரிசல்ட். சில பேர் வந்து இம்மிடியட் ரிசல்ட் பண்ணும். அதாவது இன்றைக்கி 1,00,000 ரூபா போடுறேன், அடுத்த மாதம் 10,00,000 ரூபா ஆயிடுது, அதுக்கு அடுத்த மாதம் 20,00,000 ரூபா ஆயிடுது, அடுத்த வருஷம் நான் 1,00,00,000 ஆயிடுது. இப்படிலாம் நினச்சி மார்க்கெட் உள்ள வரக்கூடாது. ஓகே. லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும். ஸோ யூ திங்க் த மார்க்கெட் அபவுட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்கள் ஓன் பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் பற்றி அடுத்தடுத்து பேசுவோம். Please subscribe to my channel and hit the like button.